வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து புதிதாக திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. புதிய கட்சியை ஆரம்பித்து இனியும் அவர் அரசியலை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது திமுகவில் இணைந்து ஒரு பதவியை மட்டும் பெறவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த ஒரு பதவியும் மிக முக்கியமான பதவி. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதே மரியாதை திமுகவில் வர வேண்டும் என்றால் அதற்கு பொதுச் செயலாளர் பதவி தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியே வழங்க வேண்டும் என்பதை தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கோரிக்கையை வைத்துள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களது இந்த கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொண்டால் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த பிறகு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டால் அடுத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன தெரியுமா? அதாவது போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கேட்பார். அதுவும் வழங்கப்பட்டால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஆதரவுகள் முழுவதுமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துவிடும். இதனால் வெற்றி வாய்ப்பு திமுகவிற்கு கிடைக்கும். இதனால்தான் சமீபத்தில் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருப்பார், அதிமுக இந்த முறை தோல்வியை தழுவும், திமுக இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதற்கு காரணம் ஒற்றுமை. என்னை பற்றி எடப்பாடி தவறுதலாக புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் அது தவறானது. ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்து கொண்டால் அது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை தான் இழக்க நேரிடும். திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெரும். தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கூடுதலாக திமுக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஆனால் இங்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஓபிஎஸ் கேட்கின்ற அந்த பொதுச் செயலாளர் பதவியை ஸ்டாலின் கொடுப்பாரா? அப்படி கொடுத்தால் திமுகவின் மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் என்ன பதிலை கூறுவார்கள்?